மிக முக்கியமாக இந்த இந்த மேடையில் நான் சொல்ல விரும்புவது, நான் எப்போவுமே வந்து ஒரு படம் பண்ணுவேன், நிறைய வருஷம் பண்ணுவேன், 2 வருஷம் எடுப்பேன், 3 வருஷம். ஏன்னா நான் கிறுக்க மாதிரி அதுக்குள்ளே இறங்கி இப்படி பண்ண அப்படி பண்ணணும். ஒரு 6 மாதம் வந்து கதை இதில் போயிட்டுருக்கோம். அப்புறம் 6 மாதம் அந்த கேரக்டருக்கு வெயிட்டு போடுவேன், லூஸ் பண்ணுவேன், ஏதோ பண்ணுவேன், அது போயிடும் 2 வருஷம். சில டைம் படங்கள் டிலே ஆகும், யார் தப்பும் இல்லை. பட் ஐம் சேயிங் அந்த ஒரு எப்படியோ ஒன்று பண்ணன்ட்டு. ஏன்னா என்னோட ரசிகர்களுக்கு எப்போவுமே நீங்கள் வந்து ஏன் நான் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக படங்கள் பண்ணுங்களேன், ஏன் ஐ மீன் கொஞ்சம் டைம் ஆகுது நான் ப்ளீஸ் நான் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. உங்களுக்காக நான் முடிவு எடுத்து பண்ணது 3 படங்கள் பண்ணேன் ஒரே டைமில். மகான், கோப்ரா அண்ட் பொன்னியின் செல்வன். எல்லாமே அதே கெட்டப்பு, அதே முடி, அதே தாடி. ஆனால் எனக்கு என்ன சேலஞ்சாக இருந்துச்சுன்னா, சரிடா 3 படம் பண்ணுறோம், ஏன் 3 படம், ஏன் ஒரே டைமில் பண்ண மாட்டோம் 2 படம், கெட்டப் மாற முடியாது. நான் நினச்சேன் அந்த இதே கெட்டப்பில் 3 படம் வித்தியாசமாக பண்ண ஒரு சேலஞ்ச். அந்த சேலஞ்ச் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அண்ட் இட் ரியலி ஒர்க் ஃபார் மீ. எனக்கு ஒரே வருத்தம் என்னன்னா, கோப்ரா வந்து சரியாக போகல. பட் அது வந்து சில சமயம் நம்ம சில விஷயங்கள் பண்ணுவோம், நம்ம வந்து கடவுள் கிடையாது, சில டைம் அது ஒர்க் அவுட் ஆகாது, ஏன் ஒர்க் அவுட் ஆகுது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த படத்தில் நான் சில காட்சிகளை நடித்தது வந்து நான் வேறு எந்த படத்துலையும் நடிச்சிருக்க மாட்டேன், அவ்வளோ நல்லா நடிச்சிருப்பேன். ஆனால் ஒரு படம் வெற்றி அடைஞ்சால் மட்டும்தான் அது போய் சேரும். அதனால தான் இங்கே வந்து இந்த படம் வெற்றி அடையும் போது நம்ம பட்ட கஷ்டம் அவங்க தெரியுதுல்ல, அவங்க ரசிக்கிறாங்க, நிறைய பேர் வந்து சொல்கிறாங்கன்ற போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி டிமாண்டே காலனி நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது ஹேட்ஸ் ஆஃப் டு யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட் டு யூ அருள்நிதி அண்ட் டு அஜய். ஐ ரியலி லவ் தட். நம்ம 2 பேரும் கோப்ராவில் சந்தித்ததை இங்கே வந்து நம்ம சரிப்படுத்துகிறோம்னு நினைக்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் மகான் ஒரு படம் வந்து ஓடிடியில் விட்டாங்க. எனக்கு வந்து அந்த படம் ரொம்ப பிடிச்சது. ஆனால் அந்த படம் நம்மளால் எவ்வளோ ஓடிச்சு, எவ்வளோ பிடிச்சது மக்களுக்குன்னு தெரியாத ஒரு இதில் நான் எப்பவுமே மகான் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனால் எல்லா இடத்துலையும் அவங்க வந்து அதை பற்றி மகான் 2 நான் சும்மா ஒரு ஃபோட்டோ போடும்போது எல்லாருமே வான்னு சொல்லிட்டு பயங்கரமாக உற்சாகத்தில் இருந்தாங்க. இப்போ நாங்கள் ஆந்திராவில் போடும்போது வைசாக், விசாகப்பட்டினம் எல்லா இடத்துலையும் அவ்வளோ ஒரு கிரேசி சப்போர்ட். அவங்க எல்லாருமே தங்களான இதாக ரொம்ப இதாக ஒரு மாதிரி அவங்களோட படம் மாதிரியே கொண்டாடுறாங்க. அதில் வந்து நான் எப்பவுமே வந்து நம்ம பேசுறதுக்கு ஒரு வசதியாக இருக்கிறதுக்காக நான் சிவபுத்திர சூசாரா, நம்ம கத்துவாங்க, ஐ சூசாரா, அபரிச்சித்திரு சூசாரா, மல்லனா கந்தசாமி சூசாரா கத்திக்கிட்டே இருப்பானுங்க. தென் அவங்க கத்துறாங்க மகான், மகான் நீ பார்த்தியா, அவன் சார் மஞ்சி பிக்சர் சார், அவங்க சொன்னாங்க. அப்போதான் எனக்கு இது 2 இடத்துல நடந்துச்சு. ஸோ 3ஆவது இடத்துல ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது நான் எல்லா படமும் சொல்கிற போது கடைசி மகான் சொன்னேன். எல்லா படத்தை விட மகானுக்கு தான் பயங்கர கூச்சல். அப்போ நான் ரஞ்சித்தோ நானும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு அவர் சார் என்ன சார் இதுன்ட்டு லைக் ஓடிடியில் போனாலும் அது வந்ததுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுக்கு கார்த்திக் தேங்க்யூ, ஐ லவ் யூ. அண்ட் எனக்கு எப்பவுமே வருத்தம், என் பையனோட நடித்த அந்த முதல் படம் வெற்றி அடைன்னு, அது கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சு ஆந்திராவில் அதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ ஐ ரியலி லைக் தட். அண்ட் தொடர்ந்து மகான், பிதாமகன், ஐ மீன் பொன்னியின் செல்வன் போத் பார்ட்ஸ் அண்ட் நவ் தங்கலான் என்ன ப்ரூவ் ஆகுதுன்னா, நமக்கு இந்த ஒரு பாதை, இது வேற ஒரு பாதை. மற்றவங்க லைக் மை ஃப்ரெண்ட்ஸ் த அன்பீட்டன் ட்ராட் த பாத் தட் இஸ் அன்பீட்டன். அந்த வழியாக போயிட்டு நம்ம நடந்து போகும்போது நிறைய முள் இருக்கும், எல்லாம் கஷ்டங்கள்லாம் இருக்கும். ஆனால் வேற ஒரு பாதை அது. அந்த பாதையில் போயிட்டு வித்தியாசமாக போய் அந்த படம் வெற்றி அடையும் போது இல்லை, அந்த சந்தோஷம் வந்து வேற எதுலையுமே கிடையாது. ஐ ஃபெல்ட் தட் வித் 3 மூவிஸ். அண்ட் தங்கலானில் அது எனக்கு கிடைச்சது. மிக்க நன்றி. இந்த தங்கலானில் எனக்கு கிடைச்சது வந்து என்னோட ரசிகர்கள் எனக்கு கொடுத்த ஊக்கம். உங்களுக்கு தான் இந்த தங்கலான் நான் பண்ணியிருக்கேன். இந்த வெற்றியை வந்து உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன். இது வந்து நீங்கள் இல்லைன்னா என்னால் முடிஞ்சிருக்காது. ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் கொடுத்த ஊக்கம். ஈவன் இன் ஹைதராபாத்தில் வந்து எங்கள் இதில் ஷோவில் வந்து எங்களுக்கு அவ்வளோ எல்லா ஃபேன்ஸும் மீட் பண்ணுறேன். ஆனால் 10 பேர் பொள்ளாச்சியிலேருந்து பேசுகிறோம், கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறோம், திடீர்னு திருப்பூர்லேருந்து, திடீர்னு பாண்டிச்சேரி, எல்லாம் தமிழில் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாரும் அங்கங்கிருந்து வந்துட்டாங்க. தட் த ஃபேன்ஸ், ஐ மீன் நீங்கள் தான் எங்கள் ஆர்டிஸ்டாக இருக்கிற எங்களுக்கு கொடுக்குற ஊக்கம் உங்களால் தான். இந்த மாதிரி படங்கள் உங்களால் தான் ஓடுது. ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ. இப்போ நான் திருப்பி யார் பேரை மறந்துருப்பேன். அடுத்த 100வது விழாவை சில்வர் ஜூபிலியில் வந்து நான் பேசுவேன், அவங்க பேரை மென்ஷன் பண்ணேன். அது வரைக்கும் தேங்க்யூ வெரி மச். அண்ட் பத்திரிகையாளர் ஊடக நண்பர், தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். ஐ லவ் யூ ஆல்.